ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அண்ணன் இந்த மாதிரி நீ வீடு கட்டுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் எதையுமே கொஞ்சம் இதா பண்ணு. அவசர அவசரமாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவெடுத்து பண்ணு. அந்த ஏரியாவில் நீ வாங்கினதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. ஆனால் என்னதான் வாங்கினாலும் பண்ணாலுமே உனக்குன்னு ஒரு இது இருக்கணும். அதாவது உனக்கு அந்த இடத்துல ஓரளவு வேல்யூ இருக்கா என்னன்ட்டு பாரு. நீ இவ்வளோ லட்சம் கொடுத்து லோன் வாங்கி வீடு கட்டின அப்படின்னாலுமே நாளைக்கு உனக்கு அதை விற்கணும் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை நீ வேறு வேலை போகிறப்போ, இல்லை ஒரு வாடகைக்கு விட்டாலுமே அந்த இடத்துல வாடகைக்கு வருவாங்களா என்னன்னு பார்த்துக்கிட்டு நீ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கட்டி விடுனேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் அண்ணன் சொன்னார், நான் வீடு கட்டுறது ஏன் உனக்கு பிடிக்கலையா, ஏன் இப்படி சொல்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணியும் அதேமாரி பேசுனாங்க, அவரும் பேசுனாங்க. நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னா, எதிர்காலத்தில் நம்மளுக்கு எப்படி ஒரு வேல்யூ இருக்கும், அந்த இடத்துல வேல்யூ போகுமா என்னென்னு பார்த்துட்டு, இல்லைன்னா ஓரளவு சிம்பிள் பட்ஜெட்லேயே ஒரு வீடு கட்டிடலாம். ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி இருந்தால் கூட நம்ம ரொம்ப செலவு பண்ணி கட்டணுங்கிறது தேவை கிடையாது. ஒரு 2, 3 வீடு, மேலே 2 வீடு, கீழே 2 வீடு அப்படி சேர்த்து கூட நம்ம அந்த மாதிரி வாங்கலாம். அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்மளால் எதுவுமே இப்போதைக்கு பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் அதுக்கேற்ற மாதிரி நானும் முடிவு பண்ணேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால் எதையும் யோசித்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எதையும் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்தது தான் நான் முடிவு பண்ணேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கடந்து போகிறதுக்கான இது நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஹஸ்பண்டும் சொன்னார், நீ எதுக்கு அவங்க விஷயத்துலலாம் நீ தலையிடுற, நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, பண்ணிக்கிட்டு இருக்காத, உனக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நீ இது பண்ணு. தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். அவங்க நீ வீடு தான் கட்டுறாங்க, ஏதாச்சும் பண்ணிக்கிறாங்க, நீ நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிற, நான் இல்லைங்கள. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு நீ பொறாமையில் சொல்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாது. நீ நல்ல எண்ணத்தில் சொல்கிறேங்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அவங்களுக்கு புரியாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொன்னீங்க, இது மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே புரியாத மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. பார்ப்போம், நம்ம எதாக இருந்தாலும் சமாளிப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம எதையுமே கொஞ்சம் யோசித்து நம்ம இது பண்ணி ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியுங்க. நம்ம இனிமேல் நம்மளோட இதை பார்க்கணும். நம்ம நல்ல எண்ணத்துக்காக தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நான் பொறாமையில் பேசுன்னு எடுத்துக்கிறாரு. உங்களுக்கு தெரியாதுன்னு, நம்ம சுமதி அண்ணியோட அக்கா இதே மாதிரி தான் அண்ணன் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் தான் வாங்கினாங்க. அவங்க நிறைய லட்சங்கள், கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு கட்டினாங்க. இப்போ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வாடகைக்கு அந்த அளவுக்கு போட்ட காசு கூட எடுக்க முடியல. மேலே 2 வீடு, கீழே 2 வீடும் கட்டினாங்க. ஆனால் வாடகை பார்த்திங்கன்னா 3000க்கு மேலே, 4000க்கு மேலே யாரும் அந்த ஏரியாவில் இருக்க மாட்டேங்கிறாங்களாம். மழை பெஞ்சா கொஞ்சம் தண்ணியெல்லாம் இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு யாரும் அந்த அளவுக்கு 3, 4 மாதம் கஷ்டம் இல்லை. மழைலாம் வந்துச்சுன்னா கீழ் வீட்டுக்கலாம். அதனால மேல் வீட்டில் கூட வந்திருக்காங்க. கீழ் வீட்டில் யாருமே வரலையாங்க. இப்போ பாருங்கள் நிலமைய. அது மாதிரி தான் இருக்குது. இவங்க சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதாக இருந்தாலும் ஒரு புரிஞ்சுக்காத தன்மையிலே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, சரி விடுமா, அதெல்லாம் புரிகிறதுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. நீ நல்ல விதத்தில் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவங்களாம் உனக்கு தெரிஞ்சதுனால நீ சொல்கிற. அவங்க இப்போ தெரியாது அவங்களுக்கு. நாளைக்கு வீடு கட்டிட்டு அந்த வேல்யூ இல்லாமல் விற்கவும் முடியாமல், கட்டின காசையும் எடுக்க முடியாமல் அவங்க அண்ணன் நிற்கிறப்ப தான் இப்போக்கி நல்லா சம்பளம் வருது. 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கங்கிறனால அவங்க இப்போக்கி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ வேலையை பாரு, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரிங்க, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீங்களும் கிளம்புறீங்களா அப்படின்னோடனே, நான் குழந்தைய கொண்ட ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறேங்க, உங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னோடனே, நீ நம்ம ஒர்க்கை பாருமா, நீ அதையே வச்சுட்டு இருக்காத. எல்லாருக்கும் மனசு கவலையாக தான் இருக்கும். என்னடா அண்ணன், நம்ம அண்ணனே நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு கவலை இருக்கும் தான், இல்லாமல் இருக்காது. ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியது உன்னோட கடமை தாம்மா. எதாக இருந்தாலும் சரியான ஒரு இதில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தாண்டி ஒரு கரெக்டான ஒரு வேலை நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்க தான் செய்யணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ எதுவும் பற்றி கவலைப்படாத. எதாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான வழியை நீ பாருமா அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ண ஆரம்பித்தோம். அடுத்த நாள் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இது மாதிரி வந்து அந்த இடத்துலயே வாங்கியிருக்காங்க.